இல்லங்களில் இருந்து கொண்டு தீப ஒளி திருநாளில் இந்த அற்புதமான பட்டிமண்டபத்தை கண்டுகளித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் தொலைக்காட்சியினுடைய ரசிக பெருமக்களுக்கு இனிய தீப ஒளி திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி அற்புதமான பட்டிமண்டபத்தை தொடங்குகிறோம். இன்றைய சொந்தங்களும் பந்தங்களும் நமக்கு நம்பிக்கை அளிக்கிறதா, கவலை அளிக்கிறதா? இதுதான் இன்றைய பட்டிமண்டபத்தினுடைய தலைப்பு. அதில் பேசுவதற்காக 6 அற்புதமாக பேசக்கூடிய பேச்சாளர்கள், தமிழகத்தினுடைய தலை சிறந்த பேச்சாளர்கள் 6 பேர், நம்பிக்கை அளிக்கிறது அப்படின்னு ஒரு 3 பேரும், இல்லை கவலை அளிக்கிறது அப்படின்னு 3 பேரும் பேச வந்திருக்கிறாங்க. நம்பிக்கை அளிக்கிறது அப்படிங்கிறதுனுடைய அணித்தலைவராக அற்புதமாக பேசக்கூடிய பேச்சாளர் சாய்ராம் பொறியியல் கல்லூரியினுடைய தமிழ் துறையினுடைய பேராசிரியர் முனைவர் ச. பிரவீன்குமார் அவர்கள். அவர் இன்றைய உறவுகள், இன்றைய சொந்த பந்தங்கள் நமக்கு நம்பிக்கை அளிக்கிறது அப்படின்னு பேசுவதற்காக வந்திருக்கிறார். அவருக்கு துணையா அற்புதமாக பேசக்கூடிய கவிஞர், தமிழ்நாடு அரசுடைய பல விருதுகளை பெற்றவர்கள், மாநில அரசினுடைய சாரணர் விருதை, ராஜ் புரஸ்கார் விருதை பெற்ற அற்புதமாக பேசக்கூடிய பேச்சாளர், மயிலாடுதுறையிலிருந்து வந்திருக்கிறாங்க, மயிலை து. சிவசங்கரி அவர்கள். அதுமாரி அற்புதமாக பேசக்கூடிய, தனக்கே உரித்தானது ஒரு பாணியில் நாவன்மையும் நல்ல சிந்தனையோடும் பேசக்கூடிய நல்ல தமிழ் பேச்சாளர், அற்புதமாக பேசக்கூடிய சொற்பொழிவாளர், மரியாதைக்குரிய ஒரு ஆய்வியல் அறிஞர், அவங்க வேதியியல் கணித பயிற்சியாளர் செல்வி கீர்த்தனா அவர்கள். அவங்க 3 பேரும் இன்றைய சொந்த பந்தங்கள் நமக்கு நம்பிக்கை அளிக்கிறது அப்படின்னு பேசுவதற்காக வந்திருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் ஆஞ்சியோ பண்ணவனுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக போன உடனே அவன் என்ன பண்ணுறான், ஆறுதல்லாம் நீ ஏன் படுற, ஒன்று இன்னும் நான் கவலையாக்குறேன் அப்படின்றதுக்காகவே 2-3 வார்த்தையை போடுறான். அப்படி கவலை அளிக்கிறதா தான் இருக்குது சொந்த பந்தங்கள் அப்படின்னு பேசுவதற்காக அற்புதமாக பேசக்கூடிய மரியாதைக்குரிய தில்லை செல்வம் ஐயா அவர்கள் கவலை அளிக்கிறது அப்படின்னு பேசுவதற்காக. அதே மாதிரி கவலை அளிக்கிறதாங்க வாழ்க்கைனா என்ன தெரியுங்களா உங்களுக்கு, சொந்தக்காரனா எப்படின்னு தெரியுமா உங்களுக்கு, எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து வந்தால் நான் எவ்வளோ பாடுபடுறேன் தெரியுங்களா உங்களுக்கு அப்படின்னு பேசுவதற்காக அற்புதமாக பேசக்கூடிய முனைவர் கலைவாணி அவர்கள், சிதம்பரம் அரசு கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய கலைவாணி அவர்கள். அதே மாதிரி என்னங்க நீங்கள் பேசுகிறீங்க, பொண்ணு கொடுக்க மாட்டாங்க தெரியுமா உங்களுக்கு, மாப்பிள்ளையை பார்த்தா பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பொண்ணு கேட்க விசாரிக்க அவனா அப்படின்னு இருக்கிறாங்க. மாப்பிள்ளை பற்றி உங்களுக்கு தெரியுங்களான்னு கேட்டால் அவனா அப்படின்னு அவன் எழுதிட்டு போயிடுறான். இந்த பில்லிங் த பிளாக்ஸ் பேர் இதில் நம்ம என்னத்தை விட்டு ஃபில் பண்ணுறதுன்னு அவன் பொண்ணு வீட்டுக்கார யோசிச்சு பொண்ணு கொடுக்காமலே போயிடுறான். அப்படி இவ்வளோ சொந்தக்காரங்க நம்மளுக்கு டார்ச்சர் பண்ணும்போது எப்படி நம்மளுக்கு நம்பிக்கை கொடுப்பாங்க, சொந்த பந்தங்கள் நமக்கு கவலை அளிக்கிறதா அப்படின்னு பேசுவதற்காக அற்புதமாக பேசக்கூடிய, பிறந்தது திருவண்ணாமலை, அருணகிரிநாதருடைய திருப்புகழையும் திருக்குறளையும் முழுக்க மனப்பாடம் செய்து சமய சொற்பொழிவுகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமாக பேசக்கூடிய சொற்பொழிவாளர், தமிழகத்தினுடைய தலை சிறந்த தமிழறிஞர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய திருவண்ணாமலை அஜ்மல் முத்தமிழன் அவர்கள். அவர் கவலை அளிக்கிறது அப்படின்றத பேசுவதற்காகவே கவலையோடு உட்காந்துருக்கிறாப்புல. தீபாவளி திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி பட்டிமன்றத்தினுடைய விவாதத்தை தொடங்கி வைப்பதற்காக இன்றைய சொந்த பந்தங்கள் நமக்கு நம்பிக்கை அளிக்கிறது அப்படின்னு பேசுவதற்காக முனைவர் ச. பிரவீன்குமார் அவர்களை உங்களுடைய கைத்தட்டலோடு அன்போடு அழைக்கிறேன். உலகெல்லாம் இருந்து தீபாவளி திருநாளை சொந்த பந்தங்களோடு நம்பிக்கையாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் தீபாவளி திருநாள் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொண்டு, அருமையான ஒரு தலைப்பு, காலத்துக்கு ஏற்ற ஒரு தலைப்பு, இன்றைய சொந்த பந்தங்கள் நமக்கு நம்பிக்கை அளிக்கிறதா கவலை அளிக்கிறதா என்ற ஒரு தலைப்பு. இந்த தலைப்புக்குள்ள நம்பிக்கை அளிக்கிறது அப்படின்ற தலைப்பில் நான் பேச வந்திருக்கிறேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்கொன்றனார் பிறந்த இந்த மண்ணில், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற வள்ளுவ பெருந்தகை பிறந்த இந்த மண்ணில், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளல் பெருமானார் பிறந்த இந்த மண்ணில் மகிழ்ச்சி அளிக்கவில்லை கவலை அளிக்கிறார்கள் சொந்த பந்தங்கள் என்று சொல்லக்கூடிய எதிரணியை சேர்ந்த இந்த மக்களும் இங்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் தமிழாசிரியர்களாக நான் வேதனைப்படக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அதாவது மனித உறவுகளே சொந்த பந்தங்கள் அனைத்துமே உறவு பின்னல்கள் தான் ஐயா. மனித உறவுகள் என்பது சொந்த பந்தத்தினால ஆன உறவு பின்னல்கள் தான், ஒன்றும் இல்லை. பின்னல் தான் பின்னிட்டு கிடக்குது, அதை பிரிக்க முடிய மாட்டேங்குதுன்னு சொல்றாப்ல ஐயா. நிலையற்ற இந்த வாழ்க்கையில நிலையானது அன்பு மட்டும்தான் ஐயா, வேற எதுவுமே இந்த உலகத்துல நிலை இல்லாத ஐயா.
அதாவது பிறப்புக்கும் இறப்புக்கும் இந்த நம்பிக்கையாக இருக்கக்கூடிய உறவுகள் தேவையா? ஐயா நீங்க சொல்லும் போது சொன்னீங்க, இன்றைய காலகட்டத்தில் பொண்ணு பார்க்க போகணும்னா கூட நம்ம ஆட்கள் சொந்த பந்தம்லாம் இருக்காங்களா? இருக்காங்க. அப்பதான் பொண்ணையே கொடுப்பாங்க. எனக்கு யாரும் இல்லைங்கன்னா சந்தேகமா பார்ப்பான். என்ன இவன் யாரும் இல்லைன்றான், இவனை நம்பி பொண்ணை கொடுக்கலாமா வேணாமா அப்படின்ற கேள்விகள்லாம் இன்னைக்கு வந்துட்டு இருக்குங்க ஐயா. ஒன்றும் இல்லை, பொண்ணு பார்க்க போகும்போது சொந்தக்காரங்க வேணும்ன்றீங்க, பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா இதெல்லாம் ஏன் உள்ள அனுப்புற வெளில அனுப்புன்றீங்க. ஐயா சொந்த பந்தங்கள்லாம் இல்லாம வசிக்கலாம் ஐயா, வாழலாம் முடியாது. எப்படி வசிக்கலாம், வாழ முடியாது. வாழ முடியாது. வாழ்றதுன்றது சொந்த பந்தங்களோட அன்பு கலந்து வாழ்றதா வாழ்க்கை. ஒன்றும் இல்லையா, ஒன்றும் இல்லை. வாழ்க்கை என்பது மொபைல் மாதிரி தான். ரீசார்ஜ் பண்ணலைன்னா எப்படி அது வேலைக்கு ஆகாது. சொந்த பந்தங்கள் இல்லாத வாழ்க்கையெல்லாம் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையெல்லாம் இருக்காதுங்க ஐயா. ரீசார்ஜ் 1000 ரூபாய் பண்ணா பரவாயில்ல, 50,000க்கு 60,000க்கு ரீசார்ஜ் பண்ண சொன்னா நம்ம என்ன பண்றது? நடைமுறை சிக்கல் ஐயா. அதெல்லாம் ஐயா இருக்கும் போதும் இறக்கும் போதும் பேரை சொல்றதுக்கு சொந்த பந்தங்கள் தேவை ஐயா. சொந்த பந்தங்கள் அதாவது இங்க இருக்கிறவங்க கேட்டா சொந்த பந்தமா கேட்டா இவங்க அது அப்படி பண்ணுவாங்க. அவங்க என்ன மதிக்கிறாங்களா? நல்லா இருந்தாதான் மதிப்பாங்க, கண்டுக்குவாங்களா? நல்லா இருந்தாதான் கண்டுப்பாங்க. பணம் இருந்தாதான் 4 பேர் கூட வந்து நிற்பான். இப்படிதான் குறை சொல்றதுக்காக ஒரு அவங்க பாருங்களேன், அந்த எதிரணியெல்லாம் சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஏதோ முகத்துல சிரிப்பு இருக்கா பாருங்க. சோகமா இன்னைக்கு தீபாவளி திருநாள் தலைவா, ஒரு மகிழ்ச்சி முகத்துல இருக்கணும் இல்லையா? அது அவர் ட்ரை பண்ணாருங்க, 1/2 மணி நேரம் ட்ரை பண்ணாரு, அது வரல. அதுக்கு அவர் என்ன பண்ணுவாரு? அது மகிழ்ச்சியா வாழறதுக்கு வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்கு தானே நமக்கு சொந்த பந்தம் தேவை. யாருமே இல்லாம தீபாவளி பட்டாசு வெடிக்க கூட 4 பேர் வேடிக்கை பார்க்க கூட ஆள் இல்லை. நீ என்ன பட்டாசு வெடிச்சு என்ன புண்ணியம் இன்னைக்கு? இவர் என்ன பண்ணுவாரு? யாரும் வெடி வெடிக்கிறத பார்க்க கூடாதுன்னு வீட்டுக்குள்ளே வச்சு வெடிப்பாரு. 1000 வாழா வீட்டுக்குள்ள வெடிச்சு, அதனாலதான் ஐயா அப்படி ஆயிட்டாப்ல. உறவுகள் என்பது சித்தப்பா, பெரியப்பா, பெரியம்மா, மாமா, சித்தி, இந்த உறவுகள் எல்லாம் சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த உறவுகள் இருந்தால்தான் மகிழ்ச்சியா இருக்கும் வாழ்க்கை. இதெல்லாம் இல்லாம பிள்ளைகள் வளர்த்தோம்னா வச்சுங்களேன், ஒரு பாட்டி கிட்ட தாத்தா கிட்ட கதை கேட்டு வராத பிள்ளைகள் எப்படி இருக்கும்? பார்த்தாலே ஒரு மாதிரி த்ரில்லிங்கா இருப்பான், அப்படியே ஒரு மாதிரி இருப்பான், எல்லார பார்த்தாலும் பயப்படுவான். சார் ஒன்றும் இல்லை சார், இன்னைக்கு நடைமுறைக்கு வாங்க சார். தேர்வு எல்லாம் நடக்குது இல்லையா? தேர்வுல நல்லா எழுதுற ஆட்கள் படிக்கிறான், எழுதுறான். ஆனா நம்பிக்கை இருக்க மாட்டுது. நம்ம தேர்வுல பெயில் ஆகி விடுமோ ஆஹா அப்படின்ற பயத்துல இன்னைக்கு இறப்புகள் அதிகரிச்சிருக்கு. என்ன பயம்னா, நம்ம எடுத்து வந்தது இதுவும் ஒன்னான்றதான் பயமா இருக்கு அவனுக்கு. இது வேறையா இருக்கு அது வேறையா இருக்குன்றது அந்த நேரத்துல பயமா இருக்கு அவனுக்கு. நடுவர்களே இதை சிந்திச்சு பார்க்கணும். எக்ஸாம்ல பாஸ் ஆகி விடுறான், ஆனா பாஸ் ஆயிடுவோமோ ஃபெயில் ஆயிடுவோன்ற பயத்திலே இன்னைக்கு இறந்து விடக்கூடிய மாணவர்கள் இந்த சமூகத்துல நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். நடுவர்களே நம்பிக்கை இல்லை. உறவுகள் அவனை தேற்றும், பார்த்துக்கலாம், இதுவா இருந்தாலும் பயப்படாத, நட்பு என்ற உறவுகள் இருக்கு. மச்சான் ஏதாவது பார்த்துக்கலாம்டா, என்னடா இந்த எக்ஸாம் போனா அடுத்த எக்ஸாம்ல இந்த எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு போயிட வேண்டியதான். இதெல்லாம் உறவுகள் தான் நடுவர்கள் நமக்கு கொடுக்கும் ஒரு நம்பிக்கை அப்படின்றத. இது எப்படி நம்ம இருக்கு? பாரதிதாசன் ஒரு பாடல்ல ஆல்ரெடி சொல்லிட்டு போயிட்டார் நடுவர்களே. கிளையினில் பாம்பு தொங்க வீழென்ற தொட்ட குரங்கு விளக்கினை தொட்ட குழந்தை வெடுக்கென்ன இழுத்ததை போல் கீழுள்ள கிளைகள் தோறும் குதித்து குதித்து தாவி தாவி ஒளிப்பாம்பாய் எண்ணி எண்ணி உச்சி போய் தன்வால் பார்க்கும் குரங்கு அப்படின்னு இருப்பாரு. எல்லார பார்த்தாலும் பயம். யார பார்த்து சொல்றீங்க குரங்குன்னு? எழுத்தாப்புல இருக்க 3 பேரை பார்த்து சொல்றீங்க. நடுவர் அவர்களே அதை நான் சொல்லவே மாட்டேன். இவர் சொல்லலையா, பாரதாசனே சொல்றாரு அவங்களை குரங்குன்னு. ஆகவே ஒன்றும் இல்லை, பட்டினத்தார் ஒரு வரிகள் சொல்லி நான் நிறைவு பண்ணிக்கலாம் அப்படின்றேன். பட்டினத்தார் சித்தர்களை ஒருத்தர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் சொல்றாரு, எல்லாரும் கடந்து பற்றற்ற நிலைக்கு அவர் போயிடுவாரு, துறவு நிலைக்கு கூட போயிடுவாரு. ஆனாலும் கூட அன்னை அப்படின்ற உறவுகள் அவரு அந்த இடத்தை விட்டு வர முடியல. பார்த்தீங்கன்னா 2 திங்களாய் அங்கமெல்லாம் 110 பையல் என்ற போதை பரிந்தெடுத்து செய்ய 2 கைபுற தேதி கனமலை தின்னால எப்பிறப்பில் காண்பனினி வட்டிலும் தொட்டிலும் மார்மேலும் தோல் மேலும் கட்டிலும் வைத்தென்னை முட்ட சிறகிட்டு சீராட்டி காப்பாட்டி தாய் தனக்கு எரிய தவள் முட்டுவேன் அரிசியை நான் இடுவேன் ஆத்தால் நமக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் ருசியுள்ள தேனே திரவியமே செல்வ திரவியப்போ மானே என்று அழைத்த வாய்க்கு அள்ளி இடுவது அரிசியோ தாய் தலைமையில் கொள்ளித்தனை வைப்பனோ பூசாமல் முகமேல் முகம் வைத்து முத்தாடி என்ற மகனே என்று அழைத்து வாய்க்கு அப்படின்னு உறவுகளை அவர் கடக்க முடியாத ஒரு சூழ்நிலை நடுவர்களே. இன்னைக்கு நாம் தாய் தந்தை அண்ணன் தம்பி அக்கால் தங்கச்சி சித்தப்பா மாமா பெரியப்பா அந்த உறவுகள் எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். அந்த உறவுகள் மூலம் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை நாம கொண்டாட வேண்டிய சூழல் இருக்கிறோம் அப்படின்றத கவனத்தில் எடுத்துக்கொண்டு இப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு திருநாள்ல
நடுவர் அவர்கள் நீங்க அழைப்பீர்கள் அப்படின்றதுக்காகவே பட்டிமன்ற சொந்தங்கள்லாம் நம்பிக்கையோடு வந்து இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இன்னைக்கு தீபாவளி திருநாளில் எல்லோரும் சுற்றத்தார் மற்றும் உறவினர்கள் சொந்த பந்தம் ஒன்று எல்லாரோடையும் மகிழ்ச்சியாக ஒன்றாக உட்கார்ந்து தீபாவளியை கொண்டாடி கொண்டு கிடைக்கிற நேரத்தில் தொலைக்காட்சியை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க பார்க்கக்கூடிய நேரத்தில் நீங்க வந்து இல்ல இது மகிழ்ச்சி இல்லை சொந்த பந்தம் கவலைன்னு சொல்லிட்டீங்கன்னா நடுவர் அவர்களே சிந்திச்சு பாருங்க. அந்த தீபாவளி ரொம்ப நிறைவான மகிழ்ச்சியான தீபாவளியை போகணும். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ஒன்றும் இல்லை நடுவர்களே, சொந்த பந்தத்துக்குள்ள சண்டை சச்சரவுகள் வரத்தான் செய்யும். எதிர்பார்ப்புகள் இருக்கும்போது எல்லாமே சாத்தியம்தான் நடுவர் அவர்களே. நான் ஒரு மாணவர்கிட்ட கேட்டேன் நம்ம கல்லூரியில், ஏமா நல்லா தானே பேசிட்டு இருந்தேன், ஏன் அந்த பக்கத்து பெஞ்சில் இருந்துட்டு பொண்ணுகிட்ட பேசுறதை நிறுத்திட்டேன்னு கேட்டேன். அது ஒன்றும் இல்லை, நான் ஒரு கதை ஒன்று சீரியஸாக சொல்லிட்டு இருக்கும்போது வந்துருச்சு நடுவர் அவர்களே. என்ன அர்த்தம் ஒண்ணுல நடுவர்களே, அந்த வார்த்தையை கூட தாங்கி கொள்ள முடியாத அளவுக்கு இன்னைக்கான காலகட்டத்தில் உறவுகள் இருக்கு. இது ஒரு பாயிண்ட்டுங்க, இது ஒரு சூப்பரான பாயிண்ட்டுங்க. ஆகவே இந்த உறவுகளை எல்லாம் பலப்படுத்த வேண்டிய தேவையும் அவசியமும் நடுவராகி உங்களுக்கு இருக்கிறது என்ற அந்த நினைவோடு நீங்கள் கொடுக்கிற தீர்ப்பு எங்களுக்கும் இந்த தொலைக்காட்சிக்கும் இங்கே பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை உறவுகளுக்கும் இங்கே இருக்கக்கூடிய அந்த மாணவ கண்மணிகளுக்கும் நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் உங்களது தீர்ப்புகள் இருக்க வேண்டும் என்று நம்பிக்கொண்டு நாங்கள் இந்த பேச்சை நிறைவு செய்கிறோம். வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் எனது நெஞ்சார நன்றிகளை கூறி நன்றி, வணக்கம். நல்ல அற்புதமான பேச்சு. யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு கணியன் பூங்கனுடைய உரையை சொன்னார். அது பார்த்தீங்கன்னா யாதும் ஊரே யாவரும் கேளீரா, எல்லாருமே நமக்கு சொந்தக்காரங்க அப்படிங்கிறாரு கணியன் பூங்குன்றன். எல்லா ஊரும் நம்ம ஊரு, எல்லாரும் நமக்கு சொந்தக்காரங்க அப்படிங்கிறாரு. அப்பேற்பட்ட வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்றாரு அற்புதமா. யாரெல்லாம் நமக்கு சொந்தக்காரங்க இல்லை, எல்லாரும் தான் நமக்கு சொந்தக்காரங்க, அவரும் நமக்கு சொந்தம் இவரும் நமக்கு சொந்தம் அப்படின்னு அப்படி நினைச்சு நம்முடைய வாழ்க்கையை வாழணும். அதை விட்டு சொந்தக்காரங்களாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு ரொம்ப அற்புதமாக கேட்டார். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சிறப்பு, நண்பர்களுக்குள்ளே இருக்கிற சிறப்பு எவ்வளவு அழகாக சொன்னார் பாருங்க. எனக்கு உண்மையாலுமே மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா, இப்போ இருக்கிற தாய் தந்தையர்கள்லாம், இந்த தலைமுறை தாய் தந்தையர்கள்லாம் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லியே வளர்க்குறாங்க. முன்னெல்லாம் வந்து ஒரு 3 பொம்மை இருக்கும். தீயதை பார்க்காதே, தீயதை கேட்காதே, தீயதை சொல்லாதே அப்படின்ற மாதிரி பிள்ளைகள்ட்டெல்லாம் சொல்லி அனுப்புகிறாங்க. சொந்தக்காரனை பார்க்காதே, சொந்தக்காரன்ட்ட பேசாதே, சொந்தக்காரன் சொல்கிறத கேட்காதே அப்படின்னு எல்லாம் பெற்றோர்கள் அதான் சொல்லி அனுப்புகிறாங்க. அப்படிலாம் இருந்தால் சொந்த பந்தம் எப்படி வளரும்? இப்போ பாருங்கள், 146 கோடி இன்னும் அரசாங்கத்தால் அதிகாரப்பூர்வமாக சொல்ல, ஆனால் 146 கோடி இருக்கும்னு கணக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் 3 பேர் தான் இருக்கான். ஒரு அப்பா, ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு குழந்தை, அவ்வளோதான் இருக்குது. மொத்தமே 3 பேர் தான் இருக்கிறான். இவன் ஒட்டுமொத்த உலகமே இந்த 3 பேருக்குள்ளே முடிஞ்சு போயிடுது. அப்படி இருந்ததுன்னா எப்படி சொந்த பந்தங்கள் வளரும்? அது பிள்ளைகளுக்கு அப்பானா என்ன தெரியாது, அம்மானா என்ன தெரியாது. இன்னும் 10-15 வருஷம் கழிச்சு ராமாயணத்தை நடத்த முடியாது. ராமனோட அவனுடைய தம்பி லக்ஷ்மணன் கூட போனான் காட்டுக்குன்னா, நிறுத்து, ராமன் ஓகே, லக்ஷ்மணன் ஓகே, அது என்ன அண்ணன் தம்பின்னு என்னவோ சொன்னீங்களா, அது என்னன்னு கேட்பான். அப்போ என்ன அண்ணன் தம்பினால என்னன்றது தெரியாமல் போயிடும். அப்படிப்பட்ட சூழலுக்கு நம்ம சமூகம் போச்சுன்னா என்ன ஆகுன்றத ரொம்ப அழகாக கேட்டார். நம்பிக்கை இருக்கிறது, சந்தேகப்படாதீங்க அப்படின்னு. அதுக்கு பதில் சொல்வதற்காக அற்புதமாக பேசக்கூடிய தில்லை செல்வமையா அவர்கள் உங்களுடைய கைத்தட்டலோட வராரு. சிந்திக்க தெரிந்த மனிதனுக்கு செயல்பட தெரியாது, செயல்பட துணிந்தவனுக்கு சிந்திக்க தெரியாது. அவர் சிந்திச்சுட்டு வந்து பேசியிருக்கிறார். நாங்கள் எல்லாம் செயல்படக்கூடிய அணியை சேர்ந்த காரணத்தினால சிந்திக்காம வந்து பேசுறாரு. நாங்கள் சிந்திக்கிறதே கிடையாது, எதா இருந்தாலும் செஞ்சு முடிச்சுட்டு தான் பேசுவோம். அண்ணன் என்ன, தம்பி என்ன, சொந்தம் என்ன, பந்தம் என்ன, உறவுங்கிறது என்னென்ன கேள்வி கேட்கிறார். சொந்த பந்தங்கள் இன்று எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம், பிறந்த பிள்ளை வெளிநாட்டில் இருக்கு, பெத்த அம்மா அப்பா கிராமத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லைன்னா வெளிநாட்டிலேருந்து வீடியோ கால், அம்மா டாக்டர்கிட்ட போனியா, போனேன்டா கண்ணா, சரி பார்த்துக்கோ, நான் வீட்டுக்கு ஒரு நர்ஸை வர சொல்லியிருக்கேன், அவங்க பார்த்துப்பாங்க நல்லா. எங்கே பார்த்துக்கிறது?
எல்லாம் அவங்களுக்கு நம்பிக்கை அளிப்பது எது அப்படின்னா இப்ப அதாவது பணம் தான். வெளிநாட்டுல பணம் இருந்தாலும் என்கின்ற அந்த சொந்த பந்தம் நம்பிக்கை இருக்கின்ற காரணத்தினால், அந்த பணம் என்கின்ற ஒரு விஷயம் இருக்கின்ற காரணத்தினால் சொந்த பந்தங்கள் உங்களுக்கு நம்பிக்கை அளித்துக் கொண்டிருக்கிறது. பணம் உங்களுக்கு கடைசி காலகட்டம் வரையும் வரவே வராது. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலேன்னு சொன்னா, ஆகல பணம் என்கின்ற அந்த ஒரு காரணத்தினால சொந்த பந்தங்கள் நம்மோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. ஆனால் பெரும்பாலும் சொந்த பந்தங்கள் இன்று நம்மை விட்டு பிரிந்து வருத்தத்தை தந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் எங்கள் அணியினுடைய முக்கியமான வாதம். ஆக மொத்தமா சொந்தக்காரங்கிறவங்க நம்மளுக்கு மொய் வைக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்றாங்க. ஆமா, மொய் கொடுக்கலன்னா அவன் சொந்தக்காரமே கிடையாது. உற்றார் உறவினர் யாராக இருந்தாலும் அவரவர் வினை பயன் வழியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலக மக்கள் யாரும் உண்மையாக உறவுகளாக இருப்பதில்லை. உள்ளன்போடு ஒருவரை ஒருவர் நேசிப்பதில்லை. இதுதான் உண்மை. சில பேர் வாழ்க்கையில விரக்தி ஆயிட்டா இப்படிதான் பேசுவாங்க. வாழ்க்கை யாருமே உண்மையானவங்க இல்ல, எதுவுமே நல்லது இல்ல அப்படின்னு சில பேர் பேசுவாங்க. இதை நான் சொல்லலையா. ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன சொல்றாருன்னா, நல்லூர் என்கின்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாணவன், இளைஞனாக இருக்கக்கூடிய மாணவன், நல்ல பண்புள்ள மாணவன். அவன் பேர் பத்மநாதன் பேர். அவனுக்கு அப்பதான் திருமணம் ஆகுது. திருமணமாகி அந்த ஊரில் வசித்து வருகின்றான். அந்த ஊர் வழியாக வரக்கூடிய ஒரு வழிபோக்கனாக இருக்கக்கூடிய ஒரு சாது அங்கு வரார். சாது வந்து தங்கியிருக்கிறார். சாது இடத்துல இவர் போய் பேசி கொண்டிருக்கிறார். புதியதாக திருமணமான அந்த மாணவன் போய் அந்த சாது இடத்தில் பேசி கொண்டிருக்கும் பொழுது அந்த சாது என்ன சொல்லிட்டார், இந்த கருத்தை சொல்றார். உலக மக்கள் யாரும் உண்மையாக ஒருவரை ஒருவர் நேசிப்பதில்லை, இதுதான் உண்மை அப்படின்னு அந்த சாது அந்த பத்மநாதன் சொல்றார். ஒண்ணுமே பத்மநாதன் என்கின்ற அந்த புதிதாக திருமணமான மாணவன் என்ன சொல்றான், அப்படியெல்லாம் இல்லை சாமி, எங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் என்னை உண்மையாக உயிருக்கு உயிராக நேசிக்கிறார்கள். நானும் அவர்களை உள்ளன்போடு நேசிக்கிறேன். இதுதான் உண்மை, நீங்க சொல்றது பொய் அப்படின்னா பத்மநாதன். வேணா சவால் விடுற, இது நடக்காது அப்படின்னு சொல்லி சாமி சொன்னார். எப்படி அப்படின்னு கேட்டாப்ல. அவர் என்ன சொன்னார், ஒரு குளிகைங்கிற ஒரு பொருள் அதை கொடுத்து கையில் வச்சுக்கோ, உங்கள் வீட்டில் இருக்கும்போது பேசிக்கிட்டே இருக்கும்போது இடையில் அந்த குளிகையை வாயில் போட்டு முழுங்கி கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கோ. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய நிலை மாறும். நீ ஆனால் உயிரோடு தான் இருப்ப. அப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வர்றேன். அப்போ நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் எப்படி இருக்குங்கிறத நீ உணர்ந்து பார் அப்படின்னார். அதே மாதிரியே அந்த பத்மநாதன் என்கின்ற மாணவன் என்ன பண்ணா, அந்த குளிகை என்கின்ற அந்த பொருளை வாய்க்குள்ளே பேசிகிட்டே இருக்கும்போது போட்டான். கொஞ்ச நாள் கழிச்ச உடனே அவனுக்கு அப்படியே கண்ணெல்லாம் போய் அப்படியே சொருகிடுச்சு. சொருகினோடனே அவன் சாகக்கூடிய நிலைக்கு, உடலில் உள்ள இதெல்லாம் இதக்கூடிய நிலைக்கு அப்படியே போயிட்டான். ஆனால் உயிரோடு தான் இருக்கான். அப்படி இருக்கும்போது அந்த வீட்டுக்கு அந்த துறவி வரார். துறவி வந்த உடனே இவன் சாகக்கூடிய நிலைமையில் இருக்கிறான், எப்படியாவது இவனை உயிரை காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லி, எப்படியாவது காப்பாற்றுங்க சாமி அப்படிங்கிறாப்பு. உடனே அந்த சாமியாராக வந்த அந்த சாது என்ன சொன்னார், இவனை காப்பாற்றுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை, ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் அப்படின்னா, அந்த கல்யாணத்துலலாம் அந்த இது வச்சுருப்பாங்களே, அந்த ஓலை மாரி, அதை நான் ஒரு கையில் கட்டிப்பேன், இன்னொரு முனையை அவன் முனையில் கட்டிப்பேன். அது மாதிரி இந்த வீட்டில் யார் அவனுக்கு உயிர் கொடுப்பதற்கு தயாராக இருக்கீங்க? இன்னும் அவன் பிராணம் போகலை, பிராணம் இருக்கு, யார் நீங்கள் தயாராக இருக்கீங்கன்னு கேட்டார். முதல்ல அப்பாவை கூப்பிட்டு கேட்டார். யார்? அந்த பையனோட அப்பாவை. இப்போ அவன் உள்ள எல்லாம் இருந்து அதை கவனித்து கொண்டு இருக்கிறான். அந்த பையனோட அப்பா வந்தார். பையனோட அப்பாட்ட கேட்டோன்னா அவர் என்ன சொன்னார், நான் காசிக்கு போய் என்னுடைய கடமைகள்லாம் முடிச்சுட்டு வரணும்னு இருக்கிறேன். என்னுடைய முக்கியமான எண்ணம், கொள்கை அதுதான். அதை முடிக்கணுங்கிறதுனால என் உயிரை கொடுக்கறதுக்கு நான் தயாராக இல்லைன்னு சொல்லிட்டார் அவங்க அப்பா. அந்த பையனோட அப்பா. இப்போ இதெல்லாம் அவன் உயிரோடு இருக்கிறவன் உள்ள கேட்டுக்கிட்டு இருக்கிறான். சரி, அடுத்தது அம்மாவை கேட்டாப்புல. அம்மாவை கேட்டோன்னா அவங்க அம்மா என்ன சொன்னாங்க,
என்னுடைய இளைய மகளுக்கு நான் செய்ய வேண்டிய திருமணம் கடமைங்கள்லாம் இருக்குது, அதை செஞ்சு முடிக்கணும், அதனால் நானும் உயிரை கொடுக்க தயாராக இல்லைன்ட்டான். தயாராக இல்லைன்னு சரி முடிஞ்சுது. அடுத்தது மனைவிகிட்ட வந்தான். பாருங்கள் உற்றார் உறவினர் எப்படி இருக்காங்கன்னு மனைவிட்ட வந்து கேட்டார். மனைவிட்ட வந்து கேட்டோன்னே மனைவி என்ன சொன்னாங்க, என்னுடைய தங்கச்சி மகள் ஒருத்தி இருக்கிறா, தங்கச்சி இறந்து போயிட்டா, அந்த மகளை வளர்த்து அவளுக்கு திருமணம் முடித்து நல்ல இடத்துல பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அதனால என்னாலையும் முடியாதுன்ட்டா. எப்படி இருக்கு பாருங்க உற்றார் உறவினருடைய நிலை, என்னாலையும் முடியாது அப்படின்ட்டா. இதையெல்லாம் உயிரோடு இருக்கக்கூடிய பத்மநாதன் உள்ளார்ந்த நிலையோடு கேட்டுக்கொண்டு இருக்கிறான். எப்படி இருக்கு உறவுகள், எப்படி இருக்கு பந்தங்கள் என்பதை கேட்டுக்கொண்டு இருக்கிறான். அப்படி கேட்டுக்கொண்டு இருக்கும்போது மனைவி முடியாதுன்ட்டா. இப்போ இவன் உயிருடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னாப்புல. இப்போ இந்த சாமியார் என்ன சொன்னார், நான் வேணா இந்த பையனுக்கு உயிர் கொடுக்கட்டுமா அப்படின்னு. இது உண்மையான நிகழ்வாக இருந்தாலும் சரி அவர் கொடுத்து காப்பாற்றட்டும் அப்படிங்கிறதாக இருந்தாலும் அங்கே எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க, போலியா நடிக்கிறாங்க. வேண்டாம் சாமி வேண்டாம் சாமி உங்கள் உயிரை கொடுக்க வேண்டாம் சாமி, எப்படி போலியா. அவர் செத்தாலும் பரவாயில்லைங்கிறது உள்ளுக்குள்ள அன்பு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அவங்க அம்மா அப்பா மனைவி எல்லாரும் வேண்டாம் சாமி வேண்டாம், நீங்கள் உங்கள் உயிரை கொடுத்து காப்பாற்ற வேண்டாம் அப்படின்னு போலியாக நடிக்கிறார்கள். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நான் என் உயிரை கொடுத்து அவனை காப்பாற்றுறேன், இதுலேருந்து இந்த உயிர் அங்கே போனால் ஒரு உயிர் பிரிஞ்சிடும், அதனால் நான் ஒரு ஞானி, ஒரு சாதுக்களுக்கு உயிர் போகக்கூடிய நிலை ஒரு பெரிதில்லை, ஆகவே நான் அவனை உயிரை கொடுத்து காப்பாற்றுறேன் அப்படின்னார். அப்போ இந்த சாது என்ன பண்ணார், இதேமாரி பண்ணார். இவருடைய உயிர் அங்கே போணுச்சு. போன உடனே அவன் அதற்கு முன்னாடியே என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த குளிகை செயல்படக்கூடிய விதம் இருந்ததில்லை, அது முடிஞ்சு போச்சு. அவன் ஏஞ்சிட்டான். இவர் அந்த உயிரை கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஏஞ்சிட்டான். ஏஞ்ச உடனே இப்போதான் எனக்கு ஞானம் கிடைத்தது சாமியே, எல்லாரையும் பற்றி நான் இப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன், நீங்கள் முன்பே கூறியது நான் உண்மை என உணர்ந்து கொள்கிறேன், ஆகையால் நான் சொந்த பந்தங்களோடு வாழ்வதை விடுத்து நீங்கள் சொல்வது போல் இறை அன்போடு இறையோடு வாழ கற்றுக்கொள்கிறேன், இறை உணர்வை நான் பெறுகிறேன், உங்களோடு உங்களுக்கு சீடனாக இருக்கிறேன்னு சொல்லி அந்த பத்மநாதன் அந்த சாதுகிட்ட சொன்னார். எல்லாரும் சொந்த பந்தங்கள் என்பது எப்படி இந்த காலத்துல இருக்கு, எல்லாரும் சாதுக்கள்கிட்ட போங்கன்னு நான் சொல்ல வரல, எப்படி இருக்குங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான் இது. ஆகவே இந்த காலகட்டத்தில் சொந்த பந்தங்கள் என்பது இப்படி ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய நிலையில, யாரும் எதிர்பார்க்காத நிலையில, எதிர்பார்க்கின்ற பொழுது உதவி செய்ய முடியாத நிலையில அந்த சொந்த பந்தங்கள் இருந்து நமக்கு என்ன பயன்? எவ்வளவுதான் காசு இருந்தாலும் ஒரு கஷ்டமான நேரத்தில் போய் அவர்கிட்ட கேட்கிறார், கேட்டா வச்சிருந்தா கூட இல்லை இல்லை எனக்கு அது இப்போ தேவைப்படுது, நான் உனக்கு இப்போ கொடுக்க முடியாது. இவர் உயிருக்கு போறார், அவர்கிட்ட காசு இருக்கு ஆனால் கொடுத்து உதவ முடியாத நிலைன்னு சொல்லி சமாளிக்கிறார். அப்படிப்பட்ட நிலையில இன்றைய சொந்த பந்தங்கள் இருக்கிறது. அதுபோல இப்ப இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் நம் வாழ்விலே கவலை அளிக்கிறது. இந்த மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுடைய விருப்பம் மண் பயனுற வேண்டும், இந்த மண் பயனுற வேண்டும் என்கின்ற நோக்கத்தை கொண்டு இந்த மக்கள் தொலைக்காட்சி சிறப்பாக தன்னுடைய நிகழ்வுகளை எல்லாம் நிகழ்த்தி வருகின்றார்கள். அந்த நிகழ்வுகளை பார்த்து வரக்கூடிய நேயர்களாக இருக்கக்கூடிய நாமும் இந்த கல்லூரியை சேர்ந்த இருபால் மாணாக்கர்களும் இந்த தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுவோம். நாம் நமக்குள் உள்ள உண்மையை உணர்ந்து ஒளி விளக்காக பிறந்து சொந்த பந்தங்கள் நமக்கு கவலை அளித்தாலும் நம்பிக்கை அளித்தாலும் நாம் நாமாக இருந்து வாழ்க்கை வாழ்வோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அற்புதமான பேச்சு, ரொம்ப சிறப்பா. இவரை மாதிரி ஏகப்பட்ட கதையெல்லாம் சொல்லாம 3 கதையவே ரொம்ப நேரம் பேசி எவ்வளவு ஒரு கதைக்குள்ள நுட்பமா உள்ள நுழைஞ்சி நம்மளுக்குள்ள ஒரு நல்ல செய்திகளை சொன்னார். அதாவது பகட்டுக்கு கிடைக்கிற பெருமையை விட உண்மைக்கு கிடைக்கிற திட்டு ரொம்ப பரவாயில்லைங்கிறார். பகட்டுக்கு கிடைக்கிற பெருமையை விட உண்மைக்கு கிடைக்கிற திட்டு பரவாயில்ல. நீங்க பெருமையா பொய்களை சொல்லி பாராட்டு வாங்குறதை விட நான் உண்மையை பேசி திட்டு வாங்கிட்டு போறேங்கிறார். உண்மையை பேசி திட்டு வாங்கிட்டு போறேங்கிறார். இல்லை அது எப்படிங்க நீங்கள் அப்படி சொல்லலாம்?
என்னுடைய சொந்த பந்தங்களால் தான் நான் இப்படி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறேன், அப்பாவும் அம்மாவும் நம்முடைய சொந்தக்காரங்களும் தான் நம்மளுடைய வளர்ச்சிக்கு பெரிய காரணமாக இருக்கிறாங்க அப்படின்னு பேசுவதற்காக அற்புதமாக பேசக்கூடிய மயிலாடுதுறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய மயிலை சிவப்பிரியா அவர்கள். பல தொலைக்காட்சிகள் மக்களை தேடி போகலாம், ஆனால் மக்களின் மனதை தேடி வென்ற ஒரே தொலைக்காட்சி மக்கள் தொலைக்காட்சி. அப்படியாக மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் எனது தீப ஒளி திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அற்புதமான நபர், நல்ல பேச்சு இசையை விட இனிமையாக இருக்கும் என்பதற்கு உதாரணமாக விளங்கும் நடுவர் அவர்களுக்கும் சக பேச்சாளர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். எனக்கு முன்னாடி பேசின ஐயா மிக சிறப்பா பேசினாங்க. சிறப்பா பேசினாரு. என்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா தலைப்பை மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். தலைப்புல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இன்றைய சொந்த பந்தங்கள் நன்மை அளிக்கிறதா கவலை அளிக்கிறதா. ஐயா ஆதி காலத்துல உள்ள எடுத்துக்காட்டெல்லாம் சொல்றத பார்த்தா ஐயா அந்த காலத்துல உள்ள சொந்தங்களை நினைச்சிட்டு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் எடுத்துட்டு வந்த பேப்பர் கரெக்ட், ஆனா அது நேத்திய பட்டிமன்றம் அப்படிதான் இருக்கும் போலங்க ஐயா. ஐயா, மனிதன் கடைசி வரையே தனியா வாழ முடியுமா அப்படின்னா நிச்சயமா முடியாது. ஏதோ ஒரு கட்டத்துல பாசம் பந்தம் உறவுன்னு எல்லாம் தேவைப்படக்கூடிய ஒன்றாக தான் இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்துல அந்த சொந்த பந்தங்கள் மாறிவிட்டதா இல்லை அப்படியே இன்னும் நம்பிக்கை அளிக்கக்கூடியதாக இருக்கிறதா என்பதுதான் சிந்தனைக்குரிய கேள்வி. நம்மளுடைய சொந்த பந்தங்கள் மன நிறைவான நம்மளை வச்சுக்கிறாங்க அப்படின்னா அதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. நிம்மதியா இருக்கிறோம் தெரிஞ்சாலே விட மாட்டானே, அப்படி இருக்காங்க இந்த காலகட்டத்திலையும். இப்போ நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா வேகமான சூழல்ல, அதாவது வேலை சமூக ஊடகங்கள் தொழில்நுட்பங்கள் அப்படின்னுட்டு நம்ம ஒரு பிஸியான வாழ்க்கையில இருந்தாலும் கூட அந்த சிறு வேலை நிமித்தத்திலையும் சிறு இடைவெளி கிடைக்கின்ற பொழுது அம்மாவோட அன்பையோ அப்பாவோட பரிவையோ நண்பர்களோட ஆதரவையோ உறவுகளின் உணர்வுகள் இன்றைக்கும் நம்பிக்கை உடையதாகவும் உற்சாகத்தை தரக்கூடியதாகவும் தான் இருக்கிறது. அதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. கடந்த வாரத்துல ஒரு தனியார் தொலைக்காட்சியில ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. அதுக்கு ஒரு குடும்பம் வந்திருந்தாங்க திண்டுக்கல்லேருந்து. என்ன அப்படின்னா, அந்த பெண் பெற்றோரை இழந்து முழுவதும் ஆசிரமத்தில் வளர்ந்த ஒரு பெண். நமக்கு யாருமே இல்லையே அப்படின்னு தோன்றுகிற பொழுது திருமணமும் நடந்துச்சு. நடந்த 1.5 மாதத்துல கணவர் விபத்துல இறந்துட்டாங்க. அதாவது ஆரம்பத்திலேருந்தே யாருமே இல்லாம தனிமையா இருந்த அந்த பெண், ஊர்க்காரவங்களாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அப்பா அம்மாவையும் முழுங்கிட்டா, இப்போ கணவனையும் முழுங்கிட்டா, இவ ராசி இல்லாதவ அப்படின்ட்டு ஊரே சொன்ன பொழுதும் கூட அந்த பெண்ணுடைய மாமியாரும் இந்த நாத்தனாரும் அந்த பெண்ணை என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த இறந்து போனாங்களே கணவர், அவருடைய தம்பிக்கே திருமணம் செய்து வைத்தாங்க. இதை அவங்களுடைய மாமியார் சண்முகாமட்ட கேட்கும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க நினைச்சிருந்தா உங்க மருமகளை வீட்டுக்கு அனுப்பியிருக்கலாமே, வேற எங்கேயாவது அனுப்பியிருக்கலாமே முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏன் உங்க கூடயே வச்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ, என் புள்ளையை நம்பி எங்களை நம்பி வந்த ஒரு பொண்ணு, அவங்களுக்கு யாருமே இல்லைன்றப்ப நாங்க தான் அவங்களோட குடும்பம், எப்படி நான் அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணவர் இறந்ததற்கு பிறகு ஒரு பட்டப்படிப்பை முடித்து இப்போ ஒரு நடன ஆசிரியரா இந்த சமூகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அந்த சமூகத்தில் அந்த பெண் வாழ்வதற்கான வாய்ப்பையும் அங்கீகாரத்தையும் ஒரு குடும்பம் ஒரு சொந்த பந்தம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்று சொன்னால், இது எப்பயோ நடந்த நிகழ்ச்சிலாம் இல்லை, இந்த 2000 ஆண்டுல நடந்த நிகழ்வு, அதாவது ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நிகழ்வு. இப்படி இருக்கிற சூழல்ல எப்படி சொந்த பந்தங்கள் இன்றைய சூழல்ல நம்பிக்கை கொடுக்கலன்னு பேச முடியுது அவங்களாலன்னு எனக்கு தெரியலப்பா. அதாவது அவங்களாம் குடும்பக்கார மாமியார் லிஸ்ட், குடும்பக்கார மாமனார் லிஸ்ட். அவங்களாம் பாடல் வரிகள் சொல்லுவாங்க, மாண்டே போனாலும் தூக்கி தீ வைக்க உறவு வேணும் மச்சான் அப்படின்ட்டு ஒரு அழகான பாடல் வரி இருக்கும். நம்ம போகிறப்ப எதையுமே எடுத்துட்டு போறது கிடையாது, ஆனா நினைவுகளையாவது நம்மளால சுமந்து கொண்டு எடுத்துக்கொண்டும் விட்டு கொண்டும் செல்ல முடியும். எனவே சொந்த பந்தங்கள் எல்லா நேரத்திலையும் நன்மை அளிக்கக்கூடியதாகவும் நம்பிக்கை அளிக்கக்கூடியதாகவும் தான் இருக்கும். ஐயா பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா ஒரு அற்புதமான மனிதர், சொந்த பந்தங்களுக்கு அற்புதமான, அதாவது எங்கள் பட்டிமன்ற குழுவையும் சேர்த்து ஒரு நம்பிக்கை அளித்து ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனவே எங்கள் அணிக்கே அவர் தீர்ப்பு வழங்குவார் என்றும் இந்த அற்புதமான வாய்ப்பினை நல்கிய மக்கள் தொலைக்காட்சி அவர்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சிறப்பாக பேசியிருக்கிறாங்க. எவ்வளவு அடுக்கி வச்சிருக்கிறாங்க பாருங்க. ஒரு காலத்துலலாம் ஒரு பொண்ணு கல்யாணமாகி கணவன் இறந்துட்டா சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ண பொண்ணாக இருந்தாலுமே கூட மறுமணங்கள் பண்ண முடியாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மறுமணங்கள் அதிகமாக இருக்குது. அந்த பொண்ணோட வீட்டில் அதுக்கு சம்மதிக்கிறாங்க, பையனோட வீட்லேயும் பொண்ணுக்கு திருமணம் இல்லை மறுமணம் அப்படின்னு சொன்னாலுமே கூட ஏற்றுக்கிறக்கூடிய ஒரு பக்குவ நிலைக்கு இப்போ வந்திருக்கிறாங்க.
ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னாலுமே கூட அதையும் ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்திருக்குன்னு சொன்னால் சும்மா தனிப்பட்ட மனிதர்களால் இதெல்லாம் சாத்தியமாகாது. அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் அதை ஒத்துக்கணும். பின்னாடி போய் பேசக்கூடிய சொந்தக்காரன் முதற்கொண்டு அதெல்லாம் ஒத்துக்கிட்டதுனால தான் இவ்வளவு மாற்றங்கள் வந்திருக்கு. அப்போ ஒரு பொண்ணு கணவன் இறந்துட்டா அவளுக்கு வாழ்க்கையே கிடையாதுங்கிற மாதிரியான சூழல்லேருந்து ஒரு பொண்ணுக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குது, அவளால் வாழ்க்கையை கண்டினியூ பண்ண முடியும், வெற்றிகரமாக வாழ முடியும், படிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அற்புதமாக ஆணித்தரமாக பேசினாங்க. அதுக்கு பதில் சொல்வதற்காக இல்லைங்க, அவங்க கேட்டாங்க தனியாக வாழ்ந்துட முடியுமா, சொந்த பந்தங்க கூட தானே வாழ முடியும் அப்படின்னு கேட்டாங்க. என்னங்க சொந்த பந்தம் கூட வாழ்கிறது, அவனை கூட வாழ்ந்தாலே நம்ம தனியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு பேசுவதற்காக அற்புதமாக பேசக்கூடிய பேராசிரியர் முனைவர் கலைவாணி அவர்கள் அவங்களுடைய கைத்தட்டலோடு வராங்க. இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பேசும்போது இன்றைய சொந்த பந்தங்கள், இன்றைய அப்படின்ற வார்த்தையை மறந்துட்டாங்க. இன்றைய சொந்த பந்தங்கள் நமக்கு என்ன பண்ணுது, நம்பிக்கை அளிக்கிறதா இல்லை அதுக்கு எதிர்ப்பாக பார்த்தீங்கன்னா கவலை அளிக்கிறதா அப்படின்றத நம்மளோட தலைப்பு. அதில் நாம் என்ன பண்ணுறோம், கவலை அளிக்கிறது. இப்போ ஐயா சொன்னார், பிரவீன் ஐயா சொன்னார், என்ன சொன்னார்னா சொந்த பந்தங்கள் எல்லாம் கூட வருமா. ஐயா சொல்ல என்ன ஊர் தெரியுங்களா, கடலூர்கார், வண்டிப்பாளையம். சொந்த பந்தம் 1000 மைலுக்கு அப்பால் இருக்கணும், ஐயா மட்டும் சென்னையில் என்ன பண்ணோம், அடுக்குமாடி குடியிருப்பில் சந்தோஷமாக இருக்கணும். இப்போது சொந்த பந்தங்கள் சிவப்பிரியா சொன்ன மாதிரி ஒரே ஒரு தடவை நான் இருக்கமா அப்படின்னு கையை தூக்கியிருந்தா இன்னைக்கு ரிதன்யா நம்ம கூட இருந்திருப்பாங்க இல்லையா அம்மாவா? இல்லை, எவரெல்லாம் உள்ள வந்து பஞ்சாயத்து பண்ணி பக்கத்தூர்காரன் என்ன பண்ணுவானோ, நம்ம சொந்தக்காரன் என்ன பண்ணுவான், சாதாரண இல்லை 100 பவுன். என் பிள்ளைகிட்ட சொல்லுவேன், நான் ஒரு அரசு கலைக்கல்லூரியில் படிக்கிறேன், என் பிள்ளைங்கள்ட்ட சொல்லுவேன் எப்போவுமே, அம்மா நீ நல்லா படிச்சுக்கோ, கல்வியை இறுக பற்றிக்கோ, இந்த கல்லூரி மட்டும்தான் உங்களுக்கு பி கவிதாவை கவிதையை பிஏவே ஆக்கி கொடுக்கும். உங்களுக்கு ஒரு இனிஷியலுக்கு முன்னாடி நாங்கள் பட்ட படிப்பு கொடுக்குறோன்னா நீங்கள் கோடி கோடியாக குவை குவையாக கொட்டி கொடுத்தாலும் உங்களை காப்பாற்ற மாட்டோம். அந்த சொந்தக்காரனும் சரி, நமக்கு வர்றவரும் சரி, உங்களோட படிப்பு மட்டும்தான் உங்களை காவந்து பண்ணும் அப்படின்றதுக்கு இத்தனை பேரும் இதுவாக தான் இருக்கும். பொண்ணுங்க 2 பொண்ணுங்க 3 பொண்ணுங்க வீட்டில் இருந்தால் நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு பொண்ணு ஏதாவது தப்பு பண்ணிட்டா அடுத்த அடி யாருக்கு தெரியுங்களா, செகண்ட் இருக்கிற பொண்ணுக்கு தான். என் கிளாஸில் என்னோட ஒரு செமஸ்டரில் ரேங்க் ஹோல்டர்ன்றது எவ்வளோ கஷ்டம். அந்த பொண்ணோட அக்கா என்ன பண்ணிட்டா, ஏதோ மிஸ்பிஹேவ் பண்ணிட்டா. பட் உடனே என்ன பண்ணிட்டாங்க ஊர்க்காரங்களாம், எப்போ எனக்கு 2 பொண்ணு இருக்குது, 2 பொண்ணு இருந்தால் எப்படி உறுத்துமோ தெரியாது, ஃபஸ்ட்டு பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டா 2வது பொண்ணு என்ன பண்ணுவா, இதே தப்பை தான் பண்ணிடுவா, டக்குன்னு நிறுத்திட்டாங்க. ஸோ எல்லாருமே இந்த சொந்த பந்தம் என்ன ஏது சொன்னிச்சோ அவங்க பேரண்ட்டுக்கு அதில் ஊற்றின விஷயமெல்லாம் உடனே நிறுத்திட்டாங்க. பட் ஆனால் பிரின்ஸிபல் வரைக்கும் போயிட்டு அந்த பொண்ணை எப்படியாவது படிக்க வைக்கணும். அவளே சொல்லுவாள், மேடம் நான் எப்படியாவது படித்து, ஏன்னா எங்கள் வீட்டில் 3 பொண்ணுங்க, உங்களுக்கே தெரியும் 3 பொண்ணுங்க இருக்கிற வீட்டில் நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, நாங்கள் எப்படியாவது அந்த ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடணும் மேடம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு படித்து ரேங்க் ஹோல்டராக இருந்து இன்றைக்கி குரூப் 4ல் பாஸ் பண்ணி நம்ம ஊரில் வேலை வாங்கியிருக்கா. ஸோ அப்போ இப்படி இருந்தால் இந்த பொண்ணு இப்படி தான் இருக்கும், ஒரே தொப்புள் கொடியில் பூத்த மலர்கள் எல்லாம் ஒரே உணர்வோடு தான் இருக்கும், ஒரே இனமாக தான் இருக்கும் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணுறது யார், உங்களை வீணா போன சொந்தங்கள். ஆகவே ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ சொந்த பந்தம் கூட வரும்னு சொன்னீங்க இல்லையா. ஆக்சுவலாக நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் நீங்கள் வந்து ஒரு உங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு படபடக்கும் பத்தாம்பூச்சியாக மெருகேறிய ரோஜா பூவாக அழகாக இருக்கிற இந்த வயசில் இப்படி தான் நாங்களும் கல்லூரியில் இருந்தோம். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒர்க்கிங் உமனாக ஒரு வேலைக்கு வந்த பிறகு உங்களோட சொந்த பந்தம் எங்ககிட்ட ஃபஸ்ட்டு ட்ரீட் பண்ணுறது யார் தெரியுங்களா, கணவர். ஸோ இந்த உலகத்திலேயே நீ சந்தோஷமாக இருந்தால் ஆடி கார் வாங்கலாம், என்னென்ன கார் இருக்கோ வாங்கலாம், ஆனால் ஊரெல்லாம் உன் சொந்த பந்தம்லாம் வாங்கி சேர்ந்து உனக்கு ஒரு கூட்டமாக சேர்ந்து ஒரு கார் வாங்கி கொடுக்கும். அதுக்கு பேர் என்ன தெரியுமா, என்னது, வீட்டுக்கார். அதுக்கு பேர் என்ன, வீட்டுக்கார். அது வீட்டிலே தான் இருக்கும், நம்மளை வச்சு செய்யும், நம்ம சொல்கிற கேட்காது. நீ கிழக்க போனால் அது வடக்க போகும், நீ வடக்க போனால் அது தெற்க போகும். சர்வீஸ் சார்ஜ் அதிகம். கார்களில் சிறந்த கார் வீட்டுக்கார். ஆனால் எதுவும் செய்யாது. நான் ரசம் வச்சா இது விஷமான்னு கேட்கும். இப்போ கணவர் வந்து பூனை சாரி மாதிரி பூனை மாதிரி இருப்பார். இப்போ ஒரு என்ட்ரி வரும், என்ன தெரியுங்களா, மாமியார் நாத்தனார்ன்ற ஒரு என்ட்ரி வீட்டுக்குள்ளே வந்துடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், கணவர் காட்டன் சாரி மாதிரி ஆயிடுவார். நீ கஞ்சி போட்டாலும் சரி அது ஸ்டிப்பாக தான் நிற்கும், அதுக்கு சர்வீஸ் சார்ஜ் அதிகம், அது நம்ம பேச்சை கேட்காது. இது எப்படி போகும்னா, ஒரு வாரம் ஃபஸ்ட்டு வந்துருச்சுன்னா 15 நாளைக்கு அந்த காட்டன் சாரி என்ன ஆகும், நீ என்ன கஞ்சி போட்டாலும் சரி கெஞ்சி போட்டாலும் சரி அது ஒரு 15 நாள் என்ன முருங்கை மரத்தில் ஏறி. ஸோ அப்போ என் சொந்தம் என்ன பண்ணுது, ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க மாமியார், நான் பாரு என் பிள்ளைய வந்து சொல்லுவாங்க, துணி துவைக்கவே விட்டதில்லை, சமையல் கட்டு பக்கமே விட்டதில்லை,
எல்லா விஷயத்தையும் சொல்லி நாத்தனார் என்ன பண்ணுவோம் எங்கள் சொல்லுவார். இப்போ கணவராக இருக்கிற என்ன சொல்கிறாருன்னா, உன் தங்கச்சி வந்தால் நான் எப்படி கவனிக்கிறேன், குழந்தையா வந்தால் நல்லா கவனிக்கிறாராம்மா. என் தங்கச்சி என் அக்கா வந்தால் மட்டும் என்ன பண்ணுற அப்படின்னா, அண்ணன் வீட்டுக்கு வந்தால் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கணவரை நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இப்போ சொன்னீங்க சொந்த பந்தங்கள் தான் வந்து உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் ப்ரொமோட் பண்ணுது, முக்கியமாக மாணவர்களுக்கு அப்படின்னு. இன்னைக்கு சொந்த பந்தம் 100 பேர் சொன்னதால தான் நீட்டுக்கும் சரி பெரிய பெரிய தேர்வுகளில் ஏற்படுகிற உயிரிழப்பு எதனால் ஏற்படுது? பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சொல்லிடுவானோ, எதிர் வீட்டுக்காரன் என்ன சொல்லிடுவானோ, அத்தை பையன் பாஸ் பண்ணிட்டான் நம்மள என்ன சொல்லிடுவானோ அப்படின்ற எண்ணத்தில் தான் நிறைய உயிரிழப்புகள் ஏற்படுது. ஆகவே அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு அடிக்கு 4 கருத்தரிப்பு மையம் வந்தது எதனால தெரியுமா? அவன் சொந்த பந்தத்தால் தான். நீ கருத்தரிப்பு மையத்துக்கு யார் தெரியுமா ப்ரொமோ? நம்ம சொந்தக்காரன் தான். கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆயிடக்கூடாது. நல்ல விஷயம் உண்டா உனக்கு? என்ன நல்ல விஷயம் உண்டா உனக்கு? என்ன நல்ல விஷயம் இருந்தா விசேஷம் இருக்கா? விசேஷம் இருக்கா? மாங்காடு போ, மண்ணு சோறு தின்னு, அதை தின்னு, இதை தின்னு 1008 ப்ரொமோ. அவன் தொல்லை தாங்காம நிறைய பேர் 5 லட்சம் 10 லட்சம் ஊர்வலகத்துக்கு விழுப்புரம் சென்னைன்னு வந்துடும். ஏன்னா என்னது அவ்வளோ நொட்ட சொல்றது. ஆகவே அதனால இப்போ அதே மாதிரி நம்ம மாதிரி ஒரு என்னது கவலை அளிக்கிறன்ற ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், ஒரு இஎம்ஐக்கு ஒரு கருத்தரிப்பு மையத்தில் ஒரு இஎம்ஐ போட்டிருக்கான். இந்த மாதிரி உங்களுக்கு இத்தனை ஸ்டேட்டஸில் குழந்தை வேணும்னா 5 லட்சம் இஎம்ஐ தரப்படும். கடுப்பான நம்பால் என்ன கீழே கண்டென்ட் போட்டிருக்கான்னா, இந்த மாதிரி வண்டிக்கு இஎம்ஐ கட்டலன்னா என்ன பண்ணுவீங்க? வண்டியை தூக்கிட்டு போயிடுவீங்க. இப்போ குழந்தைக்கு இஎம்ஐ கட்டி போனா எதடா தூக்கிட்டு போவீங்க? நான் ஒரு கொஸ்டின் மார்க் போடுறேன். அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை அடுத்த பட்டிமன்றத்தில் நாங்கள் முடிவு பண்றோம். ஆகவே சரிங்க முடிச்சிடுறேங்க. ஸோ அதனால இன்னைக்கு மலிவு விலை மாத்திரைகள் அதிகமாயிடுச்சு, தலைவலிக்கு மலிவு விலை மாத்திரைகள் அதிகமாயிடுச்சு. ஆனால் தலை கோதும் கைகளை தான் நம்ம என்ன பண்ணிட்டோம், இழந்துட்டோம். எங்களுக்கு நீங்க தலை கோதும் கைகளா கூட இருக்க வேணாம், தலைவலியா இல்லாம இருந்தாலே போதும் என்று சொல்லி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அற்புதமான ஒரு பேச்சு. எவ்வளவு பேச்சு பேசுறாங்க தெரியுங்களா? எனக்கு உண்மையாலுமே ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா, இவங்க பேசுனது. கவலையான விஷயம் என்னன்னா, இவங்க வீட்டுக்காரர் நினைச்சா கவலையா இருக்கு. நம்மக்கிட்டே பொழுது கட்டுறாங்களே, இந்த வீட்டுக்காரர் கையில் கிடச்சா என்ன ஆகுறது? அவரை பார்த்தா நீங்கள் பார்த்துருக்கிறது, நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு அப்ராணியான ஒரு மனுஷனை போட்டு கார்கள்லே சிறந்த கார், வீட்டுக்கார் அப்படின்னு ஆரம்பித்து ஏதோ பெருமையாக பேச போகிறாங்கன்னு நினச்சா, போட்டு அவரை பொழுது கட்டுறதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் சொல்லி ஒரு பெரிய பிரளயத்தையே உண்டாக்கிட்டாங்க. எவ்வளோ விஷயம் சொன்னாங்க தெரியுங்களா? அதுக்கு பதில் சொல்வதற்காக அற்புதமாக பேசக்கூடிய நல்ல தமிழ் பேச்சாளர் நான் கீர்த்தனா அவர்கள் உங்களுடைய கைத்தட்டலோடு வராங்க. ஒரு நிமிஷம் தலைப்பே குழப்பி போயிடுச்சு. உனக்காமா? ஆமா, இவங்கெல்லாம் பேசிட்டு போனதுக்கு அப்புறம் தலைப்பு என்னன்னு ஒரு நிமிஷம் பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது ஒரு 5 நிமிஷம் கேட்ட உனக்கே குழம்பி போகுதுன்னா வாழ்க்கை முழுக்க அவங்களோட இருக்கிற அந்த வீட்டுக்காரன் நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இன்றைய சூழ்நிலையில் உறவு சொந்த பந்தங்கள் நம்பிக்கை தருகிறதா கவலை அளிக்கிறதா அப்படின்றதான் தலைப்பு. இப்ப எதிரணி பேசிட்டு போறதெல்லாம் எப்படி இருக்குன்னா 90s வாழ்க்கையை பத்தி பேசிட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னா 2K உடைய வாழ்க்கை. இப்ப எப்படி இருக்குன்னு ஒரு நிமிஷம் செஞ்சுச்சு பாருங்க. 2K உடைய வாழ்க்கை. ஆமா, அதாவது நம்ம செல்வம் ஐயா பேசுறப்ப சொன்னாங்க, அவர் 70s, அவர் அப்படிதான் பேசுவாப்ல. அம்மாக்கு வீடியோ கால் போட்டு பேசுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒண்ணுமே இல்ல, 2 நாட்களுக்கு முன்னாடி தன்னுடைய தாயை அவரே கூப்பிட்டுட்டு அவருடைய தம்பி வீட்டுக்கு ஏர்போர்ட்ல அனுப்பி வச்சார். அப்படின்னா இவர் சொந்த பந்தங்கள் நம்பிக்கை இல்லைன்னு பேசுறது எப்படி அப்படின்றதா எனக்கு தெரியலன்னு தான் இருக்கு. அதான் இவங்க வீட்டுல இருந்தா வேலை விடுறாங்கன்னு தான் அவங்க தம்பி வீட்டுல கொண்டு போய் விடுறாப்ல. அதாவதுங்க, அவர் தானா ஏத்தி விட்டுருக்கலாம் பேருந்துல, ஆனா இவரே கூப்பிட்டுட்டு அவர் ஏத்தி விட்டார். அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா, வேற யாரையாவது அமிச்சா திரும்ப வீட்டுக்கு வந்துருவாங்களோன்னு பயந்து இவரே கொண்டு போய் விட்டுருக்காரு திரும்ப. சரி, இப்ப அவரு நம்ம செல்வமையா பேசிட்டு போனதாகட்டும், நம்முடைய அடுத்து வந்த அம்மையார் பேசிட்டு போறதாகட்டும், எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு கதை சொல்ற மாதிரி தான் இருக்கு. பொதுவாகவே சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலன்னு அழகா எங்களுடைய அணி சார்ந்து பேசினாங்க. ரொம்ப அழகான வாழ்க்கை எதுன்னு கேட்டா சொந்தமுள்ள வாழ்க்கை மட்டும்தான். அதனால்தான் ஒரு கவிஞன் அழகாக சொன்னால், சொந்தம் இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு சொத்து சுகமும் தேவையில்லை அப்படின்றதான் உண்மை. இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் ஏதோ ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போறாங்க அப்படின்னா கூட அங்கு இருக்கின்ற அந்த சொந்தங்களை அரவணைச்சு அந்த நேரத்தை ரொம்ப மகிழ்ச்சியா வச்சிக்கக்கூடிய தருணங்கள் தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்றதான் உண்மை. ஒரு மனிதனுக்கு முதல்ல கிடைக்கக்கூடிய ஒரு சொந்தம் அப்படின்றது யாருன்னு கேட்டா, தொப்புள் கொடி உறவாக இருக்கக்கூடிய தன்னுடைய தாய் தான் அவருடைய முதல் சொந்தம் என்று சொன்னால்,
ஒரு தாய் கொடுக்க முடியாத நம்பிக்கை இந்த உலகத்தில் எது இருக்குது? அதாவது நம்மலாம் இன்னைக்கு நிறைய மோட்டிவேஷனல் கிளாஸ் அட்டன் பண்ணுறோம். ஒரு வாழ்க்கையில் ரியல் மோட்டிவேட்டர் யாருன்னு கேட்டால் தாய் மட்டும்தான். அதாவது என்னுடைய அம்மா எப்படி அப்படின்னா 4 மணிக்கு அங்கே சிதம்பரத்தில் கிளம்பணும், சென்னைக்கு வந்து 10 மணிக்கு 8 மணிக்கு வருவோன்றது எனக்கே தெரியாது. ஆனால் மிக சரியாக ஒரு அழைப்பை விடுத்தாங்க அப்படின்னா அவர்கள் கொடுக்கக்கூடிய நம்பிக்கை என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் மிக தேவையான ஒன்றாக இருக்குது. சொந்த பந்தங்கள் என்றைக்குமே நம்பிக்கை தான் கொடுக்கும் அப்படின்றதுக்கு தாய் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த தாய்க்கு அப்புறம் நமக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான சொந்தம் யாருன்னு கேட்டால் தந்தை என்கின்ற ஒரு சொந்தம். நம்ம எப்படி அம்மாவை ரியல் மோட்டிவேட்டர்ன்றோம் அப்படின்னா ஒரு பார்க்கக்கூடிய ரியல் இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடியவர்கள் நம்மளுடைய அப்பா மட்டும்தான். என்ன நடந்தாலும் பரவாயில்லடா, உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடைகளையும் உடைத்து ஒவ்வொரு மகன்களையும் மகள்களையும் சாதனையாளர்களாக உருவாக்குபவர்கள் அவர்களுடைய சொந்த பந்தங்கள் என்று சொன்னால் இவர்கள் கொடுக்கக்கூடாத நம்பிக்கை எங்கே இருக்குது? ஏன் கவலைன்னு பேசுகிறாங்க அப்படின்றதான் தெரியல. எனக்கு என்ன ஒரு சந்தேகமாக இருக்குன்னா இவங்களுக்குலாம் சொந்தம் இருக்கா இல்லையா அப்படின்றது தான் சந்தேகமாக இருக்கு. பேசினா எந்த சொந்தக்காரன் கூட இருப்பான்? அதாவது பக்தி இலக்கியத்தில் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமான் என்ன பண்ணுவார் அப்படின்னா சமயபுரத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய தங்கைக்கு ஒவ்வொரு ஆடி மாதமும் சீர் அனுப்புவாங்களாம். எப்படி? ஒவ்வொரு ஆடி மாதமும் தன்னுடைய தங்கையான சமயபுர அம்மாளுக்கு சீர் அனுப்புவாங்களாம். இன்றைக்கும் நடந்துட்டு இருக்கு. இப்போ நான் சீருன்னு சொன்ன உடனே உங்களுடைய நினைவுக்கு தாய் மாமன் வந்தால் என்று சொன்னால் சொந்த பந்தங்கள் நம்பிக்கையை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. தாய்மாமன் சீர் சுமந்து வராண்டி தங்க கொலுசு கொண்டு தாராண்டின்னு சொல்லுவாங்க. எங்களுடைய தாய்மாமன் தங்க கொலுசுலாம் கொண்டு வந்து வர வேண்டாம், தாய்மாமன் வந்து நின்னா போதும். அந்த திருமணமாகட்டும் எந்த நிகழ்வாகட்டும் மிக சிறப்பாக இருக்கும். அவர் வந்து நின்னாலே போதுங்க, ஒரு நம்பிக்கை கிடைக்கும். நான் இருக்கேன் அப்படின்ற நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சொந்தம் தாய்மாமன் மட்டும்தான். அப்படிப்பட்ட சொந்தங்கள்லாம் இருக்கிறப்ப எப்படி கவலையை தருதுன்னு பேசுகிறாங்கன்னு தெரியல. பொதுவாக நம்ம பாட்டி வீட்டுக்கெல்லாம் போவோம். இந்த பாட்டி வீடு அப்படின்றது நம்பிக்கைக்கான ஒரு குடில் அப்படின்னு சொல்லலாம். பாட்டி வீட்டில் நம்ம போய் சாப்பாடு சாப்பிடுவோம், அதே சாப்பாடு தான் நம்ம வீட்லேயும் சாப்பிடுவோம். ரசமாகட்டும் சட்னி ஆகட்டும் துவையல் ஆகட்டும் எல்லாமே நம்ம வீட்டில் செய்யக்கூடிய உணவை தான் பாட்டி வீட்லேயும் போய் சாப்பிடுவோம். ஆனால் பாட்டி வீட்டில் செய்யக்கூடிய அந்த சாப்பாடு மட்டும் கொஞ்சம் ருசி அதிகமாக இருக்கும். என்ன காரணம் நம்ம என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கோமா? இந்த பாட்டி என்ன பண்ணுவா அப்படின்னா நம்ம போடுற பொருளை தான் போடுவா, ஆனால் ஒரே ஒரு பொருளை மட்டும் கூடுதலாக போடுவா. பாசம் என்கின்ற பொருளை கூடுதலாக போடும் பொழுதுதான் அந்த உணவு இன்னும் ருசி மிகுந்ததாக இருக்கு. நம்ம அந்த பாட்டி வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வரப்ப அந்த பாட்டி என்ன பண்ணுவா அப்படின்னா 100 ரூபா 200 ரூபா என்ன இருக்கோ நம்முடைய கரத்தை பிடித்து நல்லா இருப்பா, இன்னும் மேலே வரணும் இன்னும் மேலே வரணும் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுப்பா பாருங்க. அந்த ஒரு உணர்வு எந்த சொந்த பந்தம் நமக்கு கொடுக்காமல் இருக்கு என்பதனை ஒரு நிமிடம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நீங்க வந்து பாட்டியோட கையை பிடிச்சி அன்பு தேடுற குரூப்பு, இவங்க பாட்டியோட சுருக்கு பையிலேருந்து காசு திருடுற குரூப்பு. இவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாதான். நம்ம ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்பு உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடரை பார்த்துருப்போம். அதில் வைஷாலி என்கின்ற பெண்மணி என்ன பண்ணாங்க அப்படின்னா தன்னுடைய சாம்பியன்ஷிப்பை அங்கே பதிவு செஞ்சாங்க. அப்போ அந்த வெற்றி வாகை சூடிக்கொண்டு வெளியில் வராங்க. அவங்களுடைய அம்மாட்ட போய் ஃபஸ்ட்டு பேசலை. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க பாட்டி ஃபோனில் இருக்காங்க, எப்போதுமே பாட்டியுடைய ஆசீர்வாதமும் நம்பிக்கையும் அவளுக்கு எப்போதுமே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பாட்டியினோட ஃபோன் அழைப்பை முதல்ல கொடுக்குறாங்க. அப்படின்னா பாட்டிங்க இருக்கக்கூடிய அந்த சொந்தம் தரக்கூடிய நம்பிக்கை ஒரு சொற்கள் அடங்காது அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாகவே நம்ம எதிரணியினை பேசும் பொழுது சொந்தக்காரங்க செய்யக்கூடிய தவறை சுட்டி காட்டினாங்க. ஒன்னே ஒன்று சொல்கிறேன், அவர்கள் செஞ்ச செயல்தான் தவறு, அவர்கள் செய்த செயல்தான் தவறே தவிர அந்த சொந்தமே தவறு இல்லை என்பதனை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இதை புரிந்து கொண்டால் சொந்த பந்தங்கள் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்கின்ற ஒரு உணர்வு நமக்கு வரும் என்று சொல்லி நான் இப்படி சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். வாழ்க்கை என்பது ஒரு பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்தில் ஆணி வேர்களாக இருப்பவர்கள் தான் சொந்தக்காரங்கள். அவர்கள் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை என்பது என்றுமே இனிமையாக இருக்காது. நம்முடைய சொந்த பந்தங்கள் நமக்கு நம்பிக்கை தரவில்லை என்பதை பேசுவதை விடுத்து நாம் யாருக்காவது சொந்தங்களாகவோ பந்தங்களாக இருப்போம், அவர்களுக்கு நாம் நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்போம் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அற்புதமான பேச்சு. ஒரு க்ளீனாக ஒரு டைம் டேபிள் மாதிரி எதுலேருந்து ஆரம்பித்து எதுலேருந்து முடிப்போங்கிற மாதிரி ஒரு அம்மா அப்பா பாசத்தில் ஆரம்பித்து தம்பி சகோதர சகோதரியில் ஆரம்பித்து பாட்டி வரைக்கும் போயிட்டாங்க. இந்தம்மா சொந்த பந்தங்கள்லாம் இருந்தாங்கன்னா இவ்வளவு வேலை நம்மளுக்கு இருந்திருக்காது, அவ்வளவு பேர் நமக்கு ஆறுதலாக இருந்திருப்பாங்களேன்னு ரொம்ப அழகாக ஆணித்தரமாக பேசியிருக்கிறாங்க. அதுக்கு பெரிய பாராட்டுக்கள். இல்லை என்னங்க நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க, உங்களுக்கு கிடைச்ச சொந்தம்லாம் அப்படி, எனக்கு கிடைச்ச சொந்தம்லாம் இப்படி
உங்களுக்கு அப்படி எனக்கு இப்படின்னு அவருடைய கவலைகளை கொட்டுறதுக்காக வராப்புல திருவண்ணாமலையிலேருந்து அஜ்மல் உங்களுடைய கைத்தட்டலோட. நடுவர் அவர்களே, எதிரில் வந்து பேசினாங்க, ரொம்ப பேசினாங்க, புராணத்திலிருந்துலாம் விளக்கங்கள்லாம் சொன்னாங்க. இன்னமும் கணியன் பூங்குனார் சொன்னார் தெரியுமா? எங்களுக்கு தெரியாதாக்கும். யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொன்னாரு தெரியுமா அப்படின்னு சொன்னாரு. நீங்க வேற அதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு பொழிப்புரை வேற கொடுத்தீங்க. நீங்க 2 சொல்லுங்க, அதுக்கு 2 பொழிப்புரை கொடுக்குறேன். இல்ல நான் என்ன கேட்கிறேன், யாதும் ஊரே யாவரும் கேளீர் தானே? ஆமா. நான் எங்க ஊர்ல இருந்து உங்க ஊருக்கு வரேன். யார் எவருனே தெரியாத யாரோ ஒருத்தருடைய வீட்டுக்குள்ள போயிட்டு யாவரும் கேளீர் தானே, எல்லாமே என் ஊர் தானே, எனக்கு ரொம்ப பசிக்குது, ஒரு 2 தோசை ஊத்தி கொடுமா அப்படின்னா யாராச்சும் கொடுப்பாங்களா? அது சில ஃபேஸ் வேல்யூ இருக்கு, பார்த்தாலே தெரியும் கொடுக்கலாமா வேணாமான்னு. அப்போ நீங்க எதுக்கு நீங்க உறவினர்கள்னா எல்லா இடத்துலயும் இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க? எனக்கு தெரியல. அந்த காலத்துல சொல்லிட்டாங்க, இப்ப தெரியுமாங்க? அது நீங்க அப்ப தலைப்பு நீங்க அந்த காலம்னு வைக்கல, இந்த காலம்னு தானே வச்சிருக்கீங்க. நான் இப்ப இந்த காலத்துக்கு வரேன். இப்ப இந்த டீம்ல பேசுற 3 பேருமே போய் கேட்டாலுமே கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய உறவுகள், நீங்க பேசுனது எல்லாமே நான் ஒத்துக்கிறேன், நீங்க பேசுனது எல்லாமே ஒத்துக்கிறேன். நீங்கள் பேசிய உறவுகள் எல்லாம் அந்த காலத்து உறவுகள். தலைப்பு இன்றைய காலம். ஏன்னா அந்த காலத்தினுடைய உறவுகள் அத்தனையும் மனம் சார்ந்தவை. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய உறவுகள் அத்தனையும் பணம் சார்ந்தவை என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏன் தெரியுங்களா? அவங்க வந்து சொன்னாங்க, அன்பு, பண்பு, பாசம், நேசம், பாயாசம் என்னென்னமோ சொல்லிட்டு போனாங்க. எங்க போச்சு உங்க பாசம்? எங்க போச்சு பாசம்? சரி, நீங்க சொல்றீங்களே உறவுகள் நம்பிக்கை அளிக்கிறதுன்னு சொல்லிட்டு, இந்த உறவுகள் கூடக்கூடிய இடம் எங்க? இந்த உறவுகள் உருவாகக்கூடிய இடம் எது அப்படின்னு சொன்னா அது குடும்பம் தான். குடும்பம்னாலே என்னது? குடு இன்பம் என்பதுதான் குடும்பம். ஆனா அந்த குடும்பத்துல இன்னைக்கு 4 பேர் ஒண்ணா உட்காந்து பேசுறாங்களா? பேசுறாங்களா? கிடையாது. ஏன்னா காலையில ஏஞ்சி நாம பல்ல தேய்க்கிறோமோ இல்லையோ, செல்லை தேய்க்கக்கூடிய ஏஐ தொழில்நுட்ப காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். கலியுகம் இது இப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட இந்த சூழல்ல அப்பா என்ன பண்றாரு? டிவியில நியூஸ் பார்த்துன்னு அவர் ஒரு பாட்டி உட்கார்ந்து இருக்காரு. அம்மா என்ன பண்றாங்க? ஸ்மார்ட் போன்ல ஏதோ ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதுல சீரியல் பார்த்துன்னு உட்காந்துட்டு இருக்காங்க. பையன் என்ன பண்றான்? ஃப்ரீ ஃபயரு, பப்ஜி இப்படி மூழ்கி போய் கிடக்குறான். பொண்ணு என்ன பண்றா? இன்ஸ்டாகிராம்ல புதுசா என்ன பாட்டு வந்திருக்கு, என்ன நம்ம ட்ரெண்டிங் ஆகலாம், என்ன ரீல்ஸ் போடலாம், இப்படியெல்லாம் போய் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல எப்படி உறவுகள் உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும்? இதுதான் என்னுடைய கேள்வி. நிச்சயமாக கிடையாது. அது கவலைக்குரியதா தான் இருக்கு. ஏன் தெரியுங்களா? அவங்க வந்து சொன்னாங்க, இன்னைக்கு பெத்தவங்க பிள்ளைங்க பாசம் அப்படிலாம் சொன்னாங்க. ஒரு காலத்துல பெற்றோர்களுக்கு குழந்தைகளும் குழந்தைகளுக்கு பெற்றோரும் வரமாக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த வரமே இன்றைக்கு பாரமாக மாறி இருக்கிறதுன்னு சொன்னா அதுதான் எங்களுக்கு கவலை அளிக்குது. ஏன் தெரியுங்களா? இன்னைக்கு ஒருத்தன் பேசுறான், வர வர இந்த முனுசாமி தொல்லை தாங்கல அப்படின்னு. முனுசாமி தொல்லை? ஆமா. நான் போய் கேட்டேன், யாரா அந்த முனுசாமி? வேறையவன், என்ன பெத்த எங்க அப்பன்னா அப்படின்றான் அவன். இதுதான் அப்பாவுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. பேர் சொல்லும் பிள்ளை. ஆமா, பேர் சொல்லும் பிள்ளை. இவங்க தான் அந்த பெற்றோர்களை பின்னால எடுத்துட்டு போயிட்டு அனாதை இல்லங்கள்ல, முதியோர் இல்லங்கள்ல சேர்க்கிறாங்க. ஒரு அருமையான கவிதையை படிச்சேன் நடுவர் அவர்களே. 1000 தெய்வங்கள் அலமாரியில், 1000 தெய்வங்கள் அலமாரியில், முன்னறி தெய்வங்கள் முதியோர் இல்லத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டின் பெயரோ அன்னை இல்லம், வீட்டின் பெயரோ அன்னை இல்லம், ஆனால் அந்த அன்னை இருப்பதோ முதியோர் இல்லம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக இன்றைக்கு நம்முடைய நாட்டில் நாளுக்கு நாள் இந்த முதியோர் இல்லங்கள் பெருகிக்கொண்டே செல்வதற்கு காரணம் என்ன? உங்களுடைய உறவுகள் போலியானதுதான். அதுதான் எங்களுக்கு கவலை அளிக்கிறது. அதுதான் எங்களுடைய வாதம். இன்றைக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அன்பு, பாசம், நேசம் எல்லாம் தொலைந்து போய் கதியற்ற ஒரு நிலையில இந்த உறவுகள் எல்லாம் உடைந்து போன கண்ணாடி துண்டுகளாக இருப்பதனால் இன்றைய உறவுகள், இன்றைய சொந்த பந்தங்கள் எங்களுக்கு, நமக்கு நிச்சயம் கவலை மட்டும்தான் கொடுக்கிறது என்று சொல்லி நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நல்ல ஒரு தீர்ப்பை நீங்கள் கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எப்படிப்பட்ட ஒரு பேச்சு தெரியுங்களா? நிறைவாக பேசின அஜ்மல் ஐயா அவர்கள் ரொம்ப அழகாக குறிப்பிட்டாங்க.
நான் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னா என் பெற்ற இன்பம் பெருகை வையகம்ன்ற மாதிரி நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னா சோகமாக ஸ்டேட்டஸ் வைப்பேன் அப்படின்னாரு. அதுலேயே சில பேர் இருக்கிறான். என் ஃப்ரெண்டோட அண்ணன் வந்து சொல்லிருக்காப்புல, அவனுக்கு என்னப்பா இலக்கிய புத்தன் கூகுளில் போட்டாலே வருது, யூடியூப்பில் போட்டால் வருது, இன்ஸ்டாகிராமில் இலக்கிய புத்தன் போட்டிங்கன்னா நம்ம போட்டோலாம் வரும். அவனுக்கு என்னப்பா எப்போ பார்த்தாலும் சிரிக்கிற மாதிரியே போஸ்ட்டு போடுறான், அவன் ஜாலியாக தானே இருக்கிறான் அப்படிங்கிறாப்புல. நம்ம சோகமாக இருந்தாலும் அழகிற மாதிரி அவர் ஃபோட்டோ எடுத்து போட முடியும். ஆனால் நம்ம என்ன ஃபோட்டோ போட்டாலும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோன்ற மாதிரி ஒரு நினைப்போடே எல்லோரும் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. நமக்கு என்ன ஒரு வருத்தம்னா, நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிற போது மகிழ்ச்சியாக இருக்கிறான்னு சொல்கிறவங்க நம்ம கவலையாக இருக்கிற பொழுது இவன் கவலையாக இருக்கிறான்ப்பான்னு யாரும் சோகப்படவே மாட்டான். உனக்கு என்னப்பா நீ தான் அங்கே இருக்க, உனக்கு என்னப்பா நீ தான் டிவியில், உனக்கு என்னப்பா நீ வாத்தியாராக இருக்க, எதா சொல்லுங்க. நம்ம ஒரு சோகமான ஒரு ஸ்டேட்டஸே வைக்க விட மாட்டேங்கிறான். அப்போ அவர் சொன்ன மாதிரி நம்ம சந்தோஷமாக இருந்தாலுமே கூட அதை அவனால் தாங்கிக்க முடிய மாட்டேங்குது. அப்படி இருக்கிற சொந்தங்கள் இருக்கும்போது நம்ம எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? இந்த மனைவியை பற்றி சொன்னார். மனைவி ஆரம்பிக்கும் போது நல்லா இருக்கு. இந்த சிறங்குலாம் பார்த்தீங்களா, முதல்ல ஆரம்பிக்கும் போது சுகமாக இருக்கும். சொரிய 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 என்ன ஆகும், தாங்க முடியாது, ஐயோ வந்து போச்சுன்ற மாதிரி. அவர் ஆரம்பிக்கும் போது மனைவியை பற்றி சொல்லும் போது ரொம்ப அழகாக சொன்னார். ஏன்ப்பா இந்த கல் இப்படி பண்ணுது, என் பொண்டாட்டியை போய் இப்படி அடிக்குதுன்ற மாதிரி சொன்னார். அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா கல்லை கொண்டு போய் பெருசாகிக்கிட்டு மனைவியை கொண்டு போய் சிறுமி ஆக்கிட்டார். அப்போ என்னன்னா, ஆசைகள்லாம் தீர்ந்த பிறகு இந்த சொந்த பந்தங்கள்லாம் என்ன பண்ணுது, நம்முடைய எல்லை முடிஞ்ச பிறகு நம்மளை என்ன பண்ணுது, உதாசீனப்படுத்த ஆரம்பிச்சிடுது. கணவன் மனைவிக்கும் மட்டும் இல்லை, எல்லா உறவுகளுக்கும் அப்படி தான். ஏன்னா இப்போ எல்லாருமே என்ன, அது தனியாக வாழணுங்கிற மாதிரியான ஒரு மனநிலைமைக்கு போயிட்டாங்க. யாரை கேளு, சொந்த பந்தங்களே பிடிக்கல, தனியாக தான் வாழணும், இவனை கூடவே இருக்கக்கூடாது, ஓடி போடணும், எங்கேயாவது ஓடிடணும், எங்கேயாவது போய் தனியாக இருக்கணும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டான். இது ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் மாதிரி ஆகிடுது. அப்போ எல்லாருக்குடைய சோஷியல் ஸ்டேட்டஸாகவே என்ன ஆகிடுது, நான் தனியாக இருக்கிறேன், தனியாக வாழ்க்கையில் முன்னேறேன், தனியாக வாழ்க்குவேன், தனியாக என்னால் இருக்க முடியும், சொந்த பந்தங்கள் இல்லாமல் என்னால் இருக்க முடியுங்கிற மாதிரி தனியாக வாழ்வதையே தன்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்கிற மாதிரியான ஒரு சூழலுக்கு மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. அது ஒரு சோஷியல் சிம்பிளாகவே மாறிடுச்சு. சோஷியல் ஸ்டேட்டஸு சோஷியல் சிம்பிளாகவே மாறிடுது. நான் வந்து தனியாகவே வாழ்வேன் அப்படிங்கிறது. எப்படி தனியாக ஒருத்தனால வாழ முடியும்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நமக்கு ஜுரம் அடிக்கும் போது நம்மளுக்கு சுடுதண்ணி யாராவது வச்சு கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு தோணும், நமக்கு கஞ்சி வச்சு கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு தோணும், மிளகு ரசம் வச்சு கொடுக்கலாமேன்னு தோணும் யாராவது வச்சா. அல்ல கடையில் போய் ஒரு ஆட்டுக்கால் சூப்பு யாராவது வாங்கிட்டு வந்து கொடுத்தா கூட பரவாயில்ல, வீட்டில் கூட செய்ய வேணாம், யாராவது வாங்கிட்டு வந்து கொடுத்தா கூட நல்லா இருக்குமேன்னு தோணும். யாராவது ஒருத்தவங்க நம்ம கூட இருந்தால் தான் இந்த வாழ்க்கை நிறைவாகும். தனியாகவே ஒரு மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னு வைங்களேன், கற்காலத்திலே வாழ்ந்துருக்கிறான்னு வைங்களேன், டிவி கிடையாது, செல்ஃபோன் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வெறும் கல் தான் இருக்குது, கல்லோடே பேசுகிறான், கல்லோடே வாழ்கிறான், மனிதர்களை பார்த்ததே கிடையாது அவன். அப்படி ஒரு மனுஷன் வாழ்கிறான்னா அவன் எப்படி நிறைவான மனிதனாக வாழ முடியும்? தனியாகவே பேசிப்பான். இது என்ன மரம் இப்படி இருக்குது, இது என்ன செடி இப்படி இருக்குது, இது என்ன கடல்லேருந்து தண்ணி இப்படி வருது, தண்ணி இப்படி போகுதுன்னு தனியாகவே பேசிப்பான். அவன் தனியாக பேசி பேசி என்ன ஆவான்னா, தனக்கு தான் உலகம் இருக்குது, தன்னை சுற்றி தான் இந்த உலகம் சுற்றிக்கிட்டு இருக்குது, தான் ஒன்றி தான் அந்த உலகத்தில் இருக்கிறேன்னு ஒரு பிரம்மையிலே வாழ்ந்துருவான். அப்போ தனியாக வாழ்கிறதுங்கிறது வந்து என்னென்னா ஒரு மனநிலைமை சரியில்லாத நிலைமைக்கு போயிடும். அப்போ தனியாக வாழ்கிறதுங்கிறது ஒரு பெருமை கிடையாது. நம்ம கூட யாராவது ஒருத்தவங்க திட்டுறதுக்காக யாராக இருக்கணும். இடைத்துறைப்பார் இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும். ஒருத்தன் உனக்கு சொல்கிறதுக்கு தப்புடா, நீ பண்ணுறது தப்புடான்னு சொல்கிறதுக்கு ஒருத்தன் யாரா இருக்கணும். அப்படி இல்லைன்னா வேற ஒரு மன்னன் வந்து வேற நாட்டோட எதிரி வந்து உன்னை அழிக்கணும் கிடையாது, நீயே உன்னை அழிச்சுப்பாங்கிறார் திருவள்ளுவர். அப்போ கெடுதலை சொல்வதற்காக யாராவது நம்ம கூட இருக்கணும். ஏய் நீ பண்ணுறது தப்புடா அப்படின்னு சொல்கிறதுக்கு யாராவது இருக்கணும். நல்லதை சொல்கிறதுக்கு யாராக இருக்கணும், பாராட்டுவதற்கு. குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல்றார் திருவள்ளுவர். எல்லார்ட்டையும் எல்லா வீட்டையும் கெட்ட விஷயங்களும் இருக்குது, அதுக்காக அவனுமே வேணான்னு வாழ்ந்துட முடியுமா? முடியாது. ரொம்ப அழகாக சொன்னாங்க. மாமியார் கொடுமை எப்படி, மருமக கொடுமை எப்படி, ஒரு வீட்டில் வந்து 2 பேர் வாழ்கிறது போதுங்கிற மாதிரியான ஒரு மனநிலைமைக்கு கொண்டு போகிற விஷயங்கள். அதெல்லாம் பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஒரு அம்மா அந்த காலத்துலலாம் 8 பிள்ளை 9 பிள்ளை பெற்றிருக்கிற அம்மாலாம் வாழ்ந்துருக்காங்களே. ஆனால் இப்போ நியூஸில் பாருங்கள், ஆசிரியர் செல்ஃபோனை பிடிங்கி வச்சுட்டாருன்னு ஆசிரியரை பார்த்து மிரட்டுறான். நீ வீட்டுக்கு போய்டுவ நீனு, கேரளாவில் ஒரு மாணவன் வீட்டுக்கு போய்டுவ நீனு பார்த்துக்கிறேன் ஒன்றாங்கிறான் செல்ஃபோனை பிடிங்கி வச்சதுக்கு. என்னமோ இவங்ககிட்டேருந்து சோத்தை பிடிங்கி வச்ச மாதிரி செல்ஃபோனை பிடிங்கி வச்சதுக்கு ஆசிரியர் வீட்டுக்கு போய்டுவா பார்க்குறேங்கிறான். எவ்வளவு பிரச்சனை நடக்குது சமூகத்தில். கேள்வி கேட்பதற்கு ஆள் இல்லாத போது இந்த சமூகத்து பிள்ளைகள் தானாகவே சிறந்து போவார்கள் என்பதற்கான உதாரணங்கள் தான் இதெல்லாம். ஒன்று வீட்டில் கேட்கணும், இல்லை ஆசிரியர்களுக்கு கேட்கணும், யாருமே கேட்க முடியாத ஒரு சூழலுக்கு போயிட்டா சமூகத்தில் இப்படி தான் பிரச்சனைகள்லாம் வரும். அப்போ குடும்பங்கிறது என்னவாக இருந்தது, வெறும் அப்பா அம்மாவோடு மட்டும் இல்லாமல் ஒரு கட்டமைப்பு இருக்கிற ஆசிரியர்களாக, மாணவர்களாக,
பெற்றோர்கள் பெற்றோர்களாக மட்டும் இல்லாமல் ஒரு குடும்ப அமைப்பாக, சமூக அமைப்பாக நம்முடைய பெரியவர்கள் நம்மளை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனால் இப்போ பாருங்க, யாரெல்லாம் அப்பா அம்மா மதிக்கிறா, இப்போ எல்லாம் சொன்னாங்க மாமியார் குடும்பப்படுத்துகிறாங்க, அக்கா நாத்தனார் குடும்பப்படுத்துகிறாங்க அப்படிலாம் சொன்னாங்க. மாமியார் குடும்பப்படுத்துனதெல்லாம் தெரியும், மருமக குடும்பப்படுத்தி முதியோர் இல்லங்களுக்கு போனவங்கலாம் தெரியுமா உங்களுக்கு? எல்லாருக்கும் தெரியும் முதியோர் இல்லங்களுக்கு போனவங்க. அப்படி பார்த்தா நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்களை சகிச்சுக்கிறோம். யாருக்கிட்ட? நம்முடைய உயரதிகாரிகள்கிட்ட. அவன் நம்மளை திட்டுறான் தெரியுது, அவன் நம்ம மேலே கோவப்படுறான் தெரியுது, அவன் பண்ண தப்புக்கெல்லாம் நம்ம தான் காரணம், நம்ம மேலே ஒரு பழி சுமத்துறான் தெரியுது. இருந்தாலும் சம்பளம் கொடுக்குறானேன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? சரிங்க சார், சரிங்க சார், சரிங்க சார். ஆனால் வீட்டில் அம்மா போய்ட்டு, ஏண்டா அந்த துணியை ஏண்டா இப்போ கீழே போட்டிருக்க, மேலே போட்டா என்னடான்னா, உனக்கு என்ன தெரியும் என்னை பற்றி, நான் எவ்வளோ பிரச்சனை இருக்கேன், நீ என்ன இப்படி பண்ணுற, இதனால தான் இந்த வீட்டு உள்ளே நான் இருக்க மாட்டேன், நான் வீட்டை விட்டு போகிறாங்களாம். ஏண்டா டேய், உனக்கு சம்பளம் கொடுக்குறான்ற ஒரு காரணத்துக்காக அவன் உன்னை சம்மந்தமே இல்லாமல் திட்டுறான், அப்போ கம்முன்னு இருக்கிற. உன் நல்லதுக்காக சொல்லுகிற தாய் தந்தையும் உன்னுடைய சொந்த பந்தங்களையும் பார்த்து, என்னடா இப்படி சொந்தக்காரங்களா இருக்கிறீங்களே, நான் அந்த வீட்டை விட்டு போகிறேங்கிற மாதிரியான நிலைமைக்கு போகிறேன். அப்போ நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஒரு விஷயங்களுக்காக கட்டுப்பட்டு நம்ம இருக்கிறோம்ன்றதுனால எந்த தப்பையும் பரவாயில்லன்னு சகிச்சுக்கிறோம். ஆனால் குடும்பங்களுக்குள்ளே இருக்கிற தப்பை, அது சின்ன தப்பாகவே இருந்தாலும் நம்மளால் சகிச்சிக்க முடிய மாட்டேங்குதுன்னு சொன்னால், அப்பேற்பட்ட மனநிலைமையில நம்ம தள்ளி இருக்கிறோம். நான் சொல்கிற விளக்கங்கள்லாம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்போ இதெல்லாம் தாண்டி நம்மக்கிட்ட இருக்கிற உறவுகள், அப்பா தங்கச்சி சொன்ன மாதிரி அம்மாங்கிற உறவு, என்னுடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினச்சா, இதெல்லாம் நடக்குங்கிறதுக்கு நம்ம அம்மா தான் நமக்கு துணையாக நிற்கிறாங்க. ஆக குடும்ப உறவுகள் தருகிற அனுபவங்களை நாம் அந்த அனுபவம் உடையவர்களாக மாறுகிற பொழுதுதான் புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், அருமை பெரியவர்களே, இந்த சொந்த பந்தங்கள் இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டது. இந்த சொந்த பந்தங்கள் இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டது. இறைவன் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. அவன் கொடுத்தவற்றை எல்லாம் நல்ல வகையாகவே அவன் தந்திருக்கிறான் என்பதால் நமக்கு கொடுத்திருக்கிற சொந்த பந்தங்கள் எல்லாம் நல்ல சொந்த பந்தங்களாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, சிறு குறைகள் இருக்கத்தான் செய்யும், அதையெல்லாம் தாண்டி நல்லவற்றை எடுத்து நல்லவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி, அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு நம்மை சுற்றி இருக்கிற சொந்த பந்தங்கள், இன்றைய சொந்த பந்தங்கள் நமக்கு சுமையை தந்தாலும், அவை கவலைகளை தரக்கூடியவர்களாகவே இருந்தாலுமே கூட, அவற்றில் இருக்கிற நல்லவற்றை தேர்ந்தெடுத்து நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து நடத்தினால் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் என்று சொல்லி, இப்படி ஒரு அற்புதமான பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கிற மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தீபாவளி வாழ்த்துக்களையும் சொல்லி, இந்த தீபாவளியை உங்களுடைய சொந்தங்களோடு கொண்டாடுங்கள். அவர்களிடத்தில் இருக்கிற குறைகளை எல்லாம் நீக்கிவிட்டு நல்லவையாக வாழ்க்கையை வாழ்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் சிறப்பாக வெற்றிகரமாக அமையும் என்று சொல்லி, இன்றைய சொந்த பந்தங்கள் நமக்கு நம்பிக்கை அளிக்கிறதே என்பதையே தீர்ப்பாக சொல்லி, அற்புதமான பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கிற பெருமக்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.